அதாவது அக்னீஸ்வரன் பேசும்போது, என்னங்க உங்ககிட்ட தானங்க 39 எம்பிக்களும் இருக்காங்க. ஆகவே திமுக அணி இதெல்லாம் சாதிச்சிருக்கணும்ல, நீட்டு விலக்கு உட்பட. ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். போராடத்தான் முடியும், வாதாடத்தான் முடியும் என்று அது செய்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் முடியலை. அந்த அளவுக்கு வீம்பு பிடிவாதம் செய்து கொண்டிருப்பது மோடி அரசு, பாஜக ஆட்சி. அதை விமர்சிக்க தயார் அதிமுக. மாறாக அந்த பாஜகவோட கூட்டணி அதோட ஜோடி சேர்ந்துக்கிட்டு வந்து நீங்கள் ஏன் நீட்டில் இருந்து விலக்கு வாங்கலைன்னு கேட்டால் இது எந்த ஒரு நியாயம்ங்க? அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் தேவையில்லாத சுமையோடு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கான உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க. பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் நீட்டில் இருந்து விலக்கு வாங்கலை அப்படின்னு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாங்கணும், அவங்க தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, தராதவங்களோட அங்கே கூட்டணி, தராதவங்களோட கூட்டணி ஓட்டுக்கிட்டு ஏன் வாங்கலைன்னு திமுக அணியை பார்த்து கேட்டா இதெல்லாம் வினோதமாக அபத்தமாக இல்லையா? பாஜக நண்பர் சட்ட ஒழுங்கு பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசினார். முதல்ல மணிப்பூர் என்னாச்சுன்னு பாருங்கய்யா. அங்கே நடந்தது பாஜக ஆட்சி. 250 பேருக்கு மேலே இப்போ படுகொலைகள். இப்போ நேரடி ஆட்சி நடக்குது, ஜனாதிபதி ஆட்சி. என்ன செஞ்ச முடிஞ்சு? எல்லா நாடுகளுக்கும் போன பிரதமர் மணிப்பூருக்கு மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நீங்கள்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ அவர் என்னுடைய மனச்சாட்சி பற்றிலாம் பேசினார். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இன்னும் சில கோரிக்கைகள் சில உறுதிமொழிகள் நிறைவேற்ற வேண்டியிருக்குன்னு. அவர் அதை மாற்றி சொல்கிறார், இருக்கட்டும். ஆனால் நாங்கள் போராடின அளவுக்கு அதிமுகவோ பாஜகவோ மக்கள் பிரச்சனைகளை போராடலை என்பதை இதனை இன்னொரு நண்பர் அழகாக எடுத்து சொன்னார். இன்னும் நான் சொல்கிறேன், நாங்கள் போராடினதை எதிர்த்தது பாஜக. சாம்சங் போராட்டம் இருங்க ஐயா, ஐயா ஐயா இருங்க 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 போராடணுமா இல்லையா, வெற்றி பெற்றோமா இல்லையா, நீங்க ஆதரிச்சீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? போராட்டத்தை கொச்சப்படுத்தினீங்க. நீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு தொழிலாளி வர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு? அதனால தான் 9ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது, உங்களை எதிர்த்து, இந்த மோடி அரசை எதிர்த்து. என்ன கோரிக்கையை, என்ன உறுதிமொழியை நிறைவேற்றல மோடி அரசுன்னு குறிப்பாக சொல்ல நான் தான் சொன்னேன்னே. நான் 15 லட்சம் ரூபாய்க்குள்ளே கூட போகலங்க. ஏன் ஒவ்வொரு கணக்கில் நீங்கள் போடுவீங்க, மாற்றி பேசுவீங்க? கருப்பு பணத்தை, சுவிஸ் பேங்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கைப்பற்றலையே ஏன்? 3 மடங்கு அதிகரிச்சிருக்கே ஏன்? விவசாயிகள் பிரச்சனை பற்றி எடப்பாடியார் பேசுகிறாரு. நீங்கள் கொடுத்த உறுதிமொழி என்ன? மொத்த விவசாய உற்பத்தி அந்த செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக அந்த விவசாய பொருள் கொள்முதல் விலையை நிர்ணயிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தீங்களா இல்லையா? இதே பாஜக ஒரு வார்த்தை அதை பற்றி இப்போ பேசுறீங்களா? ஏன் அவன் இவ்வளோ இப்போதான் கேட்டா இது வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல்னு? மக்கள் பிரச்சனை அதுதானே, சட்டமன்றம் தான். ஆனால் இந்த மக்களுக்கு உச்சியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணிச்சு, மோடி என்ன பண்ணிச்சு? ஏன்னா கூட வர்றது பாஜக. அதான் சொன்னேன், பிரதான எதிர்கட்சி உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ உங்களை பற்றி கேள்வி எழுப்பத்தானே செய்வாங்க மக்கள். எந்த வகையில் பார்த்தாலும் தேவையில்லாத லக்கேஜோட எடப்பாடியார் வர்றாரு, ரொம்ப சிரமப்பட போறாரு. நன்றி. தேவையில்லாத லக்கேஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.